வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம கடத்தல் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். தொப்புள் கொடியை கடத்தக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது லிட்டரலா ஷேக் பண்ணியிருக்கு. கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான், எங்க கடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா சைனா. இந்த ரெண்டு நாடுகளுடைய ஒரு மாஃபியா மிகப்பெரிய லெவல்ல பாகிஸ்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்பாவி மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள்கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்துக்கு பிறகு தொப்புள் கொடியை திருடி அதை எடுத்துட்டு போய் சைனாவுக்கு வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து இப்போ பஸ்டா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா பாகிஸ்தான் கரன்சிக்கு இந்த வேலையை அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்துருக்காங்கன்ற போது பாகிஸ்தானுடைய உண்மை நிலை என்ன? இவங்களுடைய பிரச்சனைக்கு இந்தியாவோ ஆப்கானிஸ்தானோ கிடையாது. ஒரு தொப்புள் கொடி எடுத்து ஆர்கன் டிராஃபிக்கிங் கூட அது வேற விஷயம். இந்த விஷயத்த பண்ணி பொழைக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னா இவங்க ஆட்சியாளர்களும் இவங்களோட முட்டாள் மக்களும் தான் காரணம். இது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இஸ்லாமாபாத்ல ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படின்ற அமைப்பு இருக்கு. இப்போ மனித உறுப்புகள் வேணும்னா அதில் வந்து தவறாக யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரசாங்கத்தில் இருக்க மாதிரி அங்கேயும் ஒரு அமைப்பு இருக்கு, ஹோட்டா அப்படின்ற அமைப்பு இருக்கு. அவங்க ஒரு சிண்டிகேட்டை பஸ் பண்றாங்க இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய E11 மற்றும் F7/1 அப்படின்ற செக்டர்ல. இந்த இடத்துல 7 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல 3 சீனர்கள் இருக்காங்க, 4 பாகிஸ்தானிகள் இருக்காங்க. அந்த 4 பாகிஸ்தானிகள்ல லோக்கல் டிரைவரு, புரோக்கரு, ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் எல்லாருமே அதில் கைது செய்யப்படுறாங்க. 200 கிலோ தொப்புள் கொடி, ஹியூமன் பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. இதை இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டியிலிருந்து அதை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி சைனாக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒரு தொப்புள் கொடிக்கு ஜஸ்ட் $3 பாகிஸ்தான் மதிப்புப்படி 800 ரூபா தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த ரெய்டில் 500 கிலோ இந்த தொப்புள் கொடி இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, சில இடத்துல ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 100 kg ஷிப்மெண்ட் வந்து வியட்நாம் பேரில் பாக்ஸ் மார்க் பண்ணி வியட்நாம் வழியாக சைனாக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க. இதோடைய எண்டு வேலை என்ன, எண்டு ப்ராடக்ட் என்ன, எதுக்காக இதுக்கு இவங்க வந்து கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வயசாக நம்ம ஸ்கின் வந்து தளர்ந்துக்கிட்டே வரும், அதில் சுருக்கம் வரும், அந்த வயதான தோற்றம் வரும். இதுக்கு காரணம் அப்படின்றது கொலாஜன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், நீங்க பார்க்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் எக்ஸாக்டா லட்சக்கணக்கான பணத்தை இதுக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொலாஜன், இந்த ஆன்டி ஏஜிங், வயத முதிர்ச்சியை தவிர்க்கக்கூடிய இந்த கொலாஜனை எடுக்கிறதுக்கு இந்த தொப்புள் கொடி அப்படின்றது பயன்படுத்தப்படுது. ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட $2,500 பாகிஸ்தான் மதிப்புப்படி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5-6 லட்சத்துக்கு மேல வந்து இது பண்ணுது. ஒரு ரா மெட்டீரியலை வந்து 800 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 900 மடங்கு லாபத்துக்கு இதை வேக்சின் இன்ஜெக்ஷனாக பண்ணி வைக்க முடியும். இந்த கொலாஜன் இன்ஜெக்ஷன் பெரிய பணக்காரர்கள், அவங்களுடைய முகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க. இது கம்ப்ளீட்டாக தடை செய்யப்பட்டது. இந்த வந்து இப்போ 2 நகரங்கள்ல இவங்க பண்ணியிருக்காங்க. ஒன்று இஸ்லாமாபாத், இன்னொன்று ராவல்பிண்டி. இப்போ அடுத்தது இதோட ரெய்டு அப்படின்றது பெஷாவர் மற்றும் லாகூருக்கு போகுது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் வேஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ், இமிகிரேஷன் அஃபீஷியல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிளாசண்டா டிராஃபிக்கிங் அப்படின்றது இதுதான் நடந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு ரொம்பவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் நம்ம சேனல்ஸ்ல வந்து திட்டிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடிப்படையாக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளைகுடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள் நம்ம கிட்ட சொன்னது, இவங்க நம்ம வீடியோஸை எடுத்து அந்த வீடியோஸ்ல குறிப்பாக இம்ரான்கானுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அந்த வீடியோவை அவங்க ஒரு ஆப் மூலியமா உருதுக்கும் பஞ்சாபிக்கும் மொழிபெயர்த்து நம்ம என்ன பேசுறோன்றத அதுக்காக தான் ஒரு மெசேஜ் சொல்றேன். உங்க நாடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த இந்திய வெறுப்பு, இந்துக்கள் மீது இருக்க வெறுப்பு, கஸ்வாய், இந்த காஷ்மீர், இதெல்லாம் தேவையான்றது யோசிங்க. எந்த நிலைமைக்கு உங்க நாடு இப்போ இருந்திருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. எங்களுக்கே பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஹோப் நீங்க இந்த மாதிரியான ஆட்களை உங்க காவல்துறையும் அரெஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கன்றது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு வியர்டு கிரைம் ஸ்டோரி கிடையாது. இது நம்ம வந்து கண்டிப்பா உத்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இது பாகிஸ்தான்ல நடக்குது அப்படின்னா இது வேற சில நாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. பிளாசண்டா அப்படின்றது ஒரு இன்ஃபெக்ஷியஸான மெடிக்கல் வேஸ்ட். அதை ரொம்ப பார்த்து தான் வந்து இது பண்ணுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பில இருந்து பல விஷயங்கள். ஒரு மருத்துவர்கிட்ட நான் கேட்ட இந்த அறிவை நான் பெற்றுட்டு உங்ககிட்ட சொல்றேன். இது ரொம்ப இன்ஃபெக்ஷியஸான இது. இதை வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்தெந்த நாட்டு வழியா இது போகுதோ இது ஒரு மிகப்பெரிய பயாலஜிக்கல் அசாடா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் இதுல பாக்குறோம். அதே மாதிரி
இதை ஹியூமன் டிஷ்யூவை காஸ்மெட்டிக்ஸ்ல பயன்படுத்துறதுக்கு உலகத்திலேயே ஒரு நாடு கூட அனுமதிக்கல. இது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லயும் வராது. இது ஒரு மாதிரியான ஒரு கிரே ஏரியாவா இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஏஜிங், இளமையாவே வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சில கூட்டங்கள்லாம் இருக்கு. இயற்கைக்கு முரணா போகணும். அவங்க இதை வந்து அன்ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய பயாலஜிக்ஸ் லக்ஸரி மார்க்கெட் அப்படின்ற ஒரு தனி ஒரு இதுவே இருக்கு. இப்போ கெமிக்கல் கிரீம் இல்லை ஹெர்பல் இதெல்லாம் தாண்டி காசு இருக்கவங்களுக்கு வந்து பயாலஜிக்கலி மேட் லக்ஸரி மார்க்கெட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதை வந்து குறிப்பாக கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பார்க்குறோம். பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி ஒரு கிட்னி பஜார் அப்படின்ற பேரை கேட்டிருந்தாங்க. வளைகுடா நாடுகள், சைனா, இந்த மாதிரி போன்ற நாடுகள்ல இருந்து கிட்னி வேணுங்கக்கூடியவங்க வெறும் 20,000 ரூபா 30,000 ரூபா செலவில் நீங்கள் பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு கிட்னியை வாங்கி அங்கே சர்ஜரி பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கிட்னி பஜார் அப்படின்ற பேர் பாகிஸ்தானுக்கு ரொம்ப வருடமாகவே இருக்கு. 2000 இது ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கிட்னியை விற்று பொழைக்கக்கூடிய நிலைமையில அந்த மக்கள் இருக்காங்க. இதை நம்மளும் பார்த்து கேவலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம நாமக்கல்லே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய சர்ச்சையானதை நம்ம பார்த்தோம். ஒரு மனித உறுப்பை விற்று பிழைக்கக்கூடிய நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்ற போது நிச்சயமா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்ம எல்லாருமே இதை ஒரு சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த கிட்னி இதுன்ற பஜார்ன்ற பேர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹோட்டா, ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. ஆனால் அந்த அமைப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து ஒரு 200 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு மனிதனுடைய அந்த தொப்புள் கொடியை விற்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இவங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ இதை வாங்குறது யார்? கல்பிரிட் யார்? சைனா. சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸ்டு மார்க்கெட் இருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தொப்புள் கொடியை வாங்குறது விற்கிறது அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. பட் ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரேட் அப்படின்றது எஃபெக்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் ஒரு ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய சைபர் கிரைம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைபர் கிரைம் போலீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, இல்லை போய் நீங்கள் வந்து ஒரு இது கொடுக்குறீங்க. என்ன எல்லாருக்கும் எங்கள் பணம் போயிடுச்சு, எங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி தெரியல, டிஜிட்டல் ஸ்கேம் போய் அப்படி டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. 10 ரூபா கொடுத்தா 500 ரூபா கிடைக்கும், நம்பாதீங்க. .apk தேவையில்லாமல் இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், மெசேஜரில் வர ஆப்பில் போய் பணம் போடாதீங்க, அளவுக்கு அதிகமாக பேராசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேற்று கிடையாது, இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்த காலகட்டங்கள்லேருந்து காவல்துறையிலேருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறி இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இல்லாத போது நடந்தா ஓகே, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றது தெரியுது. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் பிரச்சனை காவல்துறையினர்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த மாஃபியாவை ரன் பண்றது சைனா. மாஃபியா எங்க இருக்குது? கம்போடியா. ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி மிகப்பெரிய கால் சென்டர்ஸ் 20-30 அடுக்கு மாடி அங்கே இருக்கு. வியட்நாம்ல, கம்போடியாவில் உங்களுக்கு வந்து 3 மடங்கு சம்பளத்தில் வேலை வாங்கி தரோன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு போய் அங்கே வச்சு அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்ககிட்ட பாஸ்போர்ட்டை எடுத்து அவங்க மூலியமாவே நம்ம மக்களை ஸ்கேம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கூகுள் பேல ஆரம்பிச்சு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, ஃபேக் ட்ரேடிங்கு, பிட்காயின்ல ஆரம்பிச்சு இந்த ஒரு எலிக்கு வந்து வடையை வச்சு பிடிக்கிற மாதிரி நம்ம மக்கள் இன்னைக்கு பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை லூஸ் பண்ணும்போது அவங்க எஃப்ஐஆரை போட்டாலுமே இங்கிருந்து கம்போடியாக்கோ இல்லை வியட்நாமுக்கோ போய் ரெய்டு பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான சைனீஸ் மாஃபியா. கம்போடியாவில் பல இடங்கள்ல அவங்க அரசாங்கங்களே திணறிட்டு இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இது போன்ற பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்த நான் டீவியேட் பண்ணி நான் ஏன் சொல்றேன்னா, இதுல காவல்துறையை நீங்க வந்து குறை சொல்றது அப்படின்றது கண்டிப்பா நியாயமானதே கிடையாது. அவங்களால இந்தியாவுக்குள்ள இருந்தா தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து பிடிக்க முடியும், ரெக்கவரி எல்லாம் பண்ண முடியும். மியூல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான சிம் கார்ட்ஸ், அதுல கொண்டு போய் அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க கண்ணை மூடி அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றதுக்குள்ள 10 இடத்துல போயிடும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு இதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த மாஃபியா அப்படின்றது சைனாவில் நடந்துகிட்டு இருக்கு. சைனாவுடைய மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஆர்கன் திருடினீங்கன்னா அதுக்கு கடுமையான தண்டனை. ஆனால் சீனா நடத்தக்கூடிய இந்த மாஃபியா, இந்த வெளி உலகத்துக்கு வந்து சீனா ஒரு மிகப்பெரிய நாடு. உய்கரின இஸ்லாமியர்கள் அவங்களோட ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸில் அவங்கள வந்து டீராடிகலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அங்கே கேம்ப்ஸில் வச்சு
லட்சக்கணக்கான உறுப்புகள் அவங்ககிட்ட இருந்து திருடப்பட்டு வலுக்கட்டாயமா அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் சைனாவுடைய ஆர்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இந்த ஷிங்ஜியாங் லேபிள் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில இருந்து வந்ததுன்னா அதுக்கு ஐரோப்பிய யூனியனும் தடை வச்சிருக்காங்க, அமெரிக்காவும் தடை வச்சிருக்காங்க. ஸோ இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா அங்க தயாரிச்சு அதை வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு, வியட்நாம் போயோ அங்கே அனுப்பிச்சு அங்கேருந்து ஒரு மேட் இன் வியட்நாம்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனாவோட உண்மையான முகம் என்றது தெரியணும். இப்போ சைனாவுடைய காஸ்மெட்டிக் ரெகுலேட்டர் NMPA அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதனோட தசையிலேருந்து எடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேம் ஒர்க் உள்ள வருது அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஃபைன்ஸ் இருக்கே தவிர அவங்களுக்கு தண்டனைகள் அப்படின்றது கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்கும் சீனாவுக்கு எதிராக நீங்கள் பேசி இல்லை ஷி ஜின்பிங்க்கு எதிராக இங்கே பேசினாங்க, யாராவது சைனாவில் பேசினாங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் போக முடியும். ஆனால் இந்த இடத்துல வேணும்னே ஒரு சட்டத்தை வகுக்காம ஒரு கிரே ஏரியாவை விட்டுட்டு ஜஸ்ட் ஃபைனை மட்டும் கட்டிட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு இந்த மாதிரியான ஏழை நாடுகள்கிட்ட இருந்து அடிமை நாடுகள்கிட்ட இருந்து உறுப்புகள் மற்றும் இந்த மாதிரியான தொப்புள் கொடியெல்லாம் திருடி அதில் காஸ்மெட்டிக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி பிறகு அதை வேற நாடுகளுக்கு மீண்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 900x மார்க் இதில் ஒரு இதை அது உண்மையாக எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றது அது மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் கமர்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 900 டைம்ஸ் அவங்க மார்க்அப் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ஒரு கிரே அண்ட் இல்லீகல் ட்ரேடு. இப்போ சைனா பாகிஸ்தானோடைய எக்கனாமிக் சிபெக் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சைனா மற்றும் பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது, இரும்பை விட உறுதியானதுன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய இதுன்றது இருக்கு. இதாவது டிஸ்கஸ்டிங்காக இருக்கு இதை பற்றி பேசுறதுக்கு. இப்போ ஜியோ பொலிட்டிக்கலாக எடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட் பவர், பாகிஸ்தான் ஒரு இத்து போன ஒரு நாடு, இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற போது இப்போ இதில் சம்மந்தப்பட்ட ரெய்டு எல்லாமே 3 சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க பெயிலில் விட்டுறாங்களா, இவங்க எத்தனை நாள் உள்ள வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா பாகிஸ்தான் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கு. ஸோ இவங்களுக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஏன் பேச வேண்டியது இருக்குன்னா, இங்கிருந்து போகக்கூடிய நிறையா பேர் அந்த ஷாங்காய் போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் மெட்ரோ புல்லட் ட்ரெயின் பார்த்து ஐயோ சைனாவை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஒரு 2 வாரம் முன்னாடி இந்தியாவோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெட்டிசன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய 100கணக்கான வீடியோக்கள் எடுத்து உலகத்துக்கு காமிச்சு கரப்பாம்பூச்சியில் ஆரம்பித்து தவளை வரைக்கும் அதை பிடிச்சு திங்கக்கூடிய பரிதாபமான நிலைமையில கோடிக்கணக்கான சீனர்கள் இருக்காங்கன்றது வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காமிச்சாங்க. இந்த ஹிட்டை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்தியாவில் முதல் முறையாக ஐஃபோன் தயாரிக்கப்பட்ட போது அவ்வளோ மீம்ஸ் அவ்வளோ ரீல்ஸ் இவங்க வெளியிட்டாங்க. என்னன்னா அதில் குருமா ஸ்மெல் வரும்ட்டு. ஏன்னா இந்தியர்களை ஏதோ ரொம்ப ஒரு வஞ்சிக்கப்பட்டது, ஒரு ரொம்ப ஸ்டேட்டஸ்ல ரொம்ப கீழே இருக்கக்கூடியவங்களா அந்த மாதிரி பண்றதே தப்பு. மனிதனை பிரித்து அந்த மாதிரி பாகுபாடு பண்றதே தப்பு. அந்த அளவுக்கு கேவலமா பண்ணாங்க. சைனாவுடைய இதை கண்டிப்பா நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுல இது இருக்காது. இப்போ இந்த கீ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நகரங்கள்ல மட்டும் ஒரு தொப்புள் கொடியை 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 200 இருந்து 400 கிலோ ஒரு மாசத்துக்கு இதை எடுத்திருக்காங்க. அந்த இஸ்லாமாபாத் ஃபெசிலிட்டியில் கைப்பற்றப்பட்ட அந்த பொருளோட எடை அப்படின்றது 500 கிலோ. வியட்நாம் வழியாக சைனாவுக்கு போகிறதுக்கு ஒரு இன்டர்செப்ட் பண்ணாங்க ஒரு ஷிப்மெண்ட்டு, அதோட எடை 100 கிலோ. ஃபினிஷ் ப்ராடக்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட $2530. பாகிஸ்தான் மதிப்புப்படி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா. 7 பேர் இது வரைக்கும் கைது செய்திருக்காங்க. 3 சீனர்கள் இதில் இம்பாக்ட் ஆன சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி. இப்போ ராகூர் மற்றும் பெஷாவரில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சட்டப்படி இதுவுமே ஒரு கிரேவாக தான் இருக்குது. 1 மில்லியன் ஃபைன், அவங்களுக்கு ஃபைன் வந்துச்சுன்னா கட்டிட்டு ஏதாவது விட்டுருவாங்க, வேற விஷயம். 10 வருடம் ஜெயில் தண்டனை அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க. ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய இன்சிடென்ட். உலகத்திலே இந்த மாதிரி ஆர்கன் டிராஃபிக்கிங்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஹியூமன் டிராஃபிக்கிங் கேள்விப்பட்டிருக்கோம். பிளாசண்டா டிராஃபிக்கிங்கில் கோலோச்சின முதல் நாடா சைனாவும் இதை வித்து பிழைக்கக்கூடிய ஒரு கேவலமான நாடா பாகிஸ்தானும் இன்னைக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.